السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم وبارك على نبينا المصطفى وعلى آله وصحبه نجوم الهدى قادة التقى أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான தீனுல் இஸ்லாத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது தீனுடைய, அதாவது இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை தன்னுடைய மார்க்கமாக ஆக்கிக் கொள்வார்களோ அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவரிடத்திலிருந்து எந்த ஒன்றையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. கியாமத்துடைய நாளையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான இஸ்லாத்தை எங்களுக்கு தந்து எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலே 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பி இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பரத்தினான். ஆரம்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சி மலக்குமார்கள்ட்ட சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், இந்த ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யும்போது அல்லாஹ் சொன்னான். அந்த நேரம் எல்லா மலக்குமார்களும் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தினார்கள், இல்லா இப்லீஸ், ஷைத்தானை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் தாழ்த்தல்ல, மலக்குமார்கள் எல்லோரும் சிரம் தாழ்த்தினார்கள். இப்ப ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வால் லானத்து செய்யப்பட்டான். ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லானதி இலா யௌமித்தீன், உனக்கு கியாம நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு சொன்னான். ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வ இன்ன அலைக லானதி இலா யௌமித்தீன், இங்கிருந்து வெளியாகி போ, உனக்கு சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தானை அல்லாஹ் தஆலா விரட்டி அடித்தான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழ்றாங்க. சொர்க்கத்திலே வாழும் பொழுது அங்க அல்லாஹ்வுடைய கட்டளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீங்க ஒன்றுமே எல்லாமே அவர்களுக்கு அனுமதி, ஒரே ஒரு விடயம் தான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போகக்கூடாது. வேற ஒன்றுமே வட்டி எடுக்க வானம், அது வானம், இது வானம் எல்லாம் சொல்லல. இந்த மரத்துக்கிட்ட போவானம். எவ்வளோ சின்ன விஷயம் உண்டு, லேசான விஷயம். ஒரு மரத்துக்கிட்ட போவானு சொன்னது. இந்த மரத்துக்கிட்ட நீங்க போவான, ரெண்டு பேருமே வீணாயிடுவீங்க, நீங்க ரெண்டு பேருமே நஷ்டவாளி ஆயிடுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா அவன் ரெண்டு பேருக்கும் போவானு சொன்னான். ஆனா இப்ப ஷைத்தான் எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தால அவனுக்கு பிரச்சனை உண்டானதோ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்திலே அவர்களுக்கு அதுக்குரிய பழிக்கு பழிய வாங்கணும் என்று நினைச்ச ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கிட்ட வந்து சொன்னான். அல்லாஹ் தஆலா பாருங்க, முழு சொர்க்கத்தில் உள்ள விடயங்களையும் அனுபவிக்க சொல்லி போட்டு அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னானே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா, அதாவது இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன், உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று, ரெண்டு பேரும் மலக்காவிடுவீங்க, ரெண்டு பேரும் மலக்குமாராவிடுவீங்க, அல்லது இந்த சொர்க்கத்தில் நீங்க நிரந்தரமா இருப்பீங்க என்று சொல்லி அந்த ஷைத்தான் அவருடைய உள்ளத்தை குழப்பினான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு மஷூரா கேட்கறதுக்கு அனுபவத்துக்கு யாருமே இல்லை. அவங்க தான் ஆரம்ப மனிதர்கள். இவங்க பார்த்தாங்க, இவன் சொல்றது நல்ல மாதிரி விளங்குது. இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன், நீங்க ரெண்டு பேரும் மலக்காவிடுவீங்க,
அல்லது நீங்க 2 பேரும் நிரந்தரமா இங்க இருந்துருவீங்க என்று சொன்னது சரியாப்பட்டு இவங்க 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கவான, நான் சொன்னதை நீங்க எடுத்து நடக்கல, அதனால நீங்க இங்க இருந்து போய்த்திரணும். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஹபித் மின்ஹா, அதாவது இபிது மின்ஹா ஜமியா, நீங்க எல்லாரும் இந்த சொர்க்கத்திலிருந்து கீழே போய்த்திருந்தோம், இங்க இருந்து போங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எல்லாரும் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வெளியே வாரான். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன், உங்களுக்கு பூமியில உலகத்துல உங்களுக்கு தங்கறதுக்கு இடமீக்கி அங்க தங்கறதுக்குரிய காலத்தை நாங்க தாரோம், நீங்க அங்க போங்கன்னு அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ இவங்க சொர்க்கத்திலிருந்து வார நேரம் அவங்களுக்கு சொன்னான் என்ன தெரியுமா? அதாவது நீங்க போங்க, இபிது மின்ஹா ஜமியா ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்க போங்க, உங்களுக்கு பின்னால் எங்கட மார்க்கம் வரும், எங்கட இஸ்லாம், எங்கட தீன் வரும். இந்த தீனை யார் எடுத்து நடப்பாங்களோ, ஃபமன் தபிய ஹுதாய, யார் எங்கட நேர்வழி அந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பாங்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் அச்சமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. நீங்க போங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். யாரு இந்த இஸ்லாத்தை எடுத்து நடப்பாங்களோ அவங்களுக்கு எந்த பயம் வராது, எந்த கவலையும் அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். உலகத்துல சின்ன சின்ன விஷயங்கள், கவலைகள், பயங்கள் உண்டாகுமே தவிர இந்த மார்க்கத்தின் மூலமா அவர்களுக்கு எந்த ஒரு பயத்தையோ எந்த ஒரு கவலையோ அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சங்கையான மார்க்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரக்கொள்ள இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபி, முதலாவது மனிதர் நபியாகத்தான் அனுப்பப்பட்டாங்க. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறோம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக நபிமார்களுடைய தொடர். அப்படியே இஸ்லாத்தை உம்மத்திலே சொல்லிக்கொண்டே பரத்திக்கொண்டே வந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு 540 வருஷம் அல்லது ஒரு 500 வருஷம் இந்த உலகத்துக்கு நபி வரல, இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வரல. அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய நபியோ ரசூலோ இல்ல, மார்க்கத்தை பேசுறதுக்கு யாரும் இல்ல. அதனால நபி ரசூல் இல்லாதனால மக்கள் குஃபர் ஷிர்க்ல அப்படியே ஊறிட்டாங்க. கல்லையும் மண்ணையும் பாம்பையும் குரங்கையும் மாட்டையும் இது போன்று உலகத்தினுடைய வஸ்துக்களை எல்லாம் மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி குஃபர் முத்தி ஷிர்க் முத்தி 500 வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்தா, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய பள்ளி, இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், அதாவது உலக மக்களுக்கு ஹிதாயத்துக்குரிய இடமாக அல்லாஹ்வை வணங்குறதுக்கு கட்டப்பட்ட அந்த காபத்துல்லா, அந்த காபத்துல்லால 360 சிலைகளை வச்சு மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. காபாவுடைய ரப்ப வணங்காம அந்த காபாவுல சிலைகளை வச்சு மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. குஃபர் ஷிர்க் தலை கடிச்சு முத்தி போச்சு. உலகத்துல அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல. இந்த நேரம் தான் அந்த மக்கமா நகர்ல ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக, இறுதி நபியாக, அதாவது நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக அல்லாஹ் அனுப்புறான். 40 வருஷம் அந்த மக்கமா நகர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குஃபரையும் ஷிர்க்கையும் அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் இந்த மக்களுடைய கொலையையும் கொள்ளைகளையும் பார்த்து கவலைப்பட்டு அழுது 40வது வயதுல அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை, இந்த நுபுவத்தினுடைய பொறுப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல பரம்பரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள், பார்க்க அழகானவர்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் தஆலா அந்த உம்மத்துக்குரிய இறுதி நபியாக ரசூலாக அல்லாஹ் ஆக்கினான். புர்தால இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது, ஃபகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின் வலம் யுதானுஹு ஃபீ இல்மின் வலா கரமின், ஏனைய நபிமார்களை விட, ஏனைய ரசூல்மார்களை விட இல்மிலே ஃபகன் நபியீன ஃபீ இல்மின் வ ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின், படை தோற்றத்திலையும் அதே மாதிரி அவனோட பண்பாடுகளையும் ஏனைய நபிமார்களை விட சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரமின். ஏனைய நபிமார்கள் இல்மிலையும் சங்கையிலையும் அதே போன்று கொடையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியாது என்று இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களில் மிகப்பெரிய ஒரு கவிஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஹஸ்ஸானுக்கு ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடையை கட்டி கொடுங்க, இவர் மேடையில் இவர் கவிகளை படிச்சு கொண்டு இருக்கட்டும், பைத்துகளை படிச்சு கொண்டு இருக்கட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான முகத்தை பார்த்து அவங்களுடைய நேரடியாக பார்த்து சொல்றாங்க, வ அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வ அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி, உங்களை விட மிக அழகான ஒருத்தரை என் கண் கண்டில்லை, நீங்க தான் ரொம்ப அழகானவங்க. அஜ்மல மின் கலம் தலிதின் நிசாவு, அதே போன்று உங்களை விட அழகான ஒரு பிள்ளைய எந்த தாயும் பெத்தெடுத்தில்லை, உலகத்தில் எந்த உம்மாக்கும் உங்களை மாதிரி பசனான புள்ள கிடைச்சில்ல. நீங்க எல்லா குறைகளை விட்டும் நீக்கப்பட்டு பூர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கப்படுகிறது. நீங்க விரும்பி பிறந்த மாதிரி, நீங்க விரும்பி பிறந்த மாதிரி மிக பூர்த்தியான அழகான செப்பையான பார்க்கறதுக்கு அழகான பிரகாசமான உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லாத குணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாத பூர்ணமான ஒரு நபியாக ஒரு ரசூலாக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி அந்த ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து படிக்கிறாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன ஃபضل ரசூலில்லாஹி லைஸ லஹு ஹத்துன் ஃபயரிப அன்ஹு நாதிகுன் பிஃபமி. அதாவது புர்தால வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு ஃபஇன்ன ஃபضل ரசூலில்லாஹி லைஸ லஹு ஹத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு எப்படின்னா, அவங்களுடைய சிறப்புக்கு எல்லை கிடையாது, எந்த வாயாலே மொழிஞ்சு முடிக்கலாது. அப்படிப்பட்ட சிறப்பை ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிக சிறப்பானவங்க. முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் வல் ஃபரீகைனி மின் அரபின் வ மின் அஜமி. அதாவது இருலோக தலைவர், உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அரபிகள் அஜமிகள் அத்தனை பேருக்கும் தலைவர், எல்லோரையும் பார்க்க சிறப்பானவங்க ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுவல் ஹபீபுல் லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலி முக்தஹமி. கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் எல்லாரும் போவாங்க. ஏனைய நபிமார்கள் கையிட்டுருவாங்க ஏலா. இறுதியாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் அவ்வளவு பேரும் போவாங்க. எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சிபாரிசு செய்வாங்க கியாமத்துடைய நாளையில. அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூரா இறக்குறான், இன்னா அதைனாக்கல் கௌசர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து மக்கள் ஏசினாங்க, அடிச்சாங்க, காரி துப்பினாங்க, விரட்டினாங்க, கொல்ல வந்தானுகள். இப்படியான கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் 3 பிறந்து 3 மௌத்து. இப்போ மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பரம்பரை இல்லாதவர், ஆம்பளை பிள்ளையெல்லாம் மௌத்து, பரம்பரை இல்லை, இவரோட கதை முடிஞ்சு அப்படின்னு நபி அவங்கள பற்றி கிண்டல் பண்ணினான். அதில் அபூ ஜஹல் தான் மெயினாக கிண்டல் பண்ணான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினான், இன்னா அதைனாக்கல் கௌசர். நபியே நாயகமே, இவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திக்கிறோம். கௌசர்னா என்ன? உலமாக்கள் சொல்றாங்க, அல் ஹைருல் கசீர், அதிகமான நிலவுகளை உங்களுக்கு தந்திக்கிறோம், உங்களை நபியாக்கிக்கிறோம், உங்களை மிஅராஜ் கலைச்சோம், அது மாதிரி நாங்கள் குர்ஆனை தந்தோம், உங்களுக்கு நாங்கள் இப்படி எவ்வளோ சிறப்புகளை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி அவங்களுக்கு நிறைய. ரெண்டாவது என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஹவுதுல் கௌசர் என்ற பெரியோர நீர் தடாகம், இது மாதிரி சின்ன குளம் இல்லை, கண்ணு கட்டிய தூரம் பெரியோர நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுப்பான். வெள்ளிய பார்க்க தெளிவாய்க்கும் தண்ணி, பாலை விட வெண்மை, தேனை விட ருசி, அவ்வளோ சிறப்பான ஒரு நீர் தடாகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் அவங்களோட காலடிக்கு போக வைப்பாங்க. எல்லாரும் அந்த தண்ணி கேட்டுக்கொண்டு போவாங்க. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீர் புகட்டுவாங்க. யார் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து நடக்கலையோ,
யார் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் பிரகாரம் வாழலையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கலையோ, தன்னுடைய வாழ்க்கையில் அமல்கள் இபாதத்துகளில் யார் ஈடுபடலையோ, கயாமத்துடைய நாளையில் அதே போன்று யார் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தாங்களோ, கயாமத்துடைய நாளையில அந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்க போவாங்க மக்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பின்னாலே என்ன தீனை மாற்றி அமைச்சவங்களே போங்க, நீங்க அவங்களுக்கு இல்லை. அவ்வளோ இறக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டுவாங்க கியாமத்துடைய நாளில். எனவே உலகத்தில் நாங்கள் தீன்தாரிகளாக வாழணும், அமலாளிகளாக இருக்கணும். சுபஹுடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அசர் மகரிப் இஷா 5 நேரம் தொழக்கூடியவங்களா இருக்கணும். ஜும்மாவுக்கு நேரத்தோட வரணும். ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோம்பு பிடிக்கணும். எங்களோட வாழ்க்கையில சுன்னத்தான வழிமுறைகள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கணும். புள்ள குட்டிகளை பெற்று போட்டிக்கிறோம், புள்ள குட்டிகளுக்கு ஒன்றும் தெரியா, படிப்புக்கு மட்டும் அதாவது கண்ணியம் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போகுது புள்ள, ஸ்கூலுக்கு நல்ல கண்ணியம் அனுப்புறோம், நல்ல பசந்தா அனுப்புறோம், துப்புரவா அனுப்புறோம், நல்ல அழகா உடுப்பாயம் பண்ணி பிள்ளைய அழகா அனுப்புறோம் ஸ்கூலுக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு புள்ள வருவது பிஞ்ச கலசனோட 5 நாள் போட்ட ஜுப்பா, எப்பயோ போட்ட தொப்பி 6 மாசம் கழுவி இல்ல, புள்ளைய கிட்டடிக்கலாம் நாத்தம், குரானை கொண்டு வரான் இல்ல, சும்மா வந்துட்டு போறான் பள்ளிக்கு. அந்த பிள்ளைய பத்தி எந்த கணக்கும் இல்லை. ஸ்கூல் படிப்பை மட்டும் கொடுக்கிறோம், பிள்ளைக்குரிய தீனை கொடுக்கல. நாங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கல, பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கல. தாய் தாப்பனோட நடக்க தெரியா, உஸ்தாதுமாரோட நடக்க தெரியா, பெரிய மக்களோட நடக்க தெரியாது. ஊர்ல கூத்தும் கும்மாளமும். இன்னும் கொஞ்ச நாள் போகல பெரிய வாலிபர்களோட சேர்ந்து என்ன செய்யறான்டா, அவன் ஐஸுக்கும் தூளுக்கும் போதை வஸ்துக்கும் பழகிடுறான். சொந்த புள்ள இன்னைக்கு இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகளுக்கு நாங்க தீனை கொடுக்கணும், நாங்க தீன்தாரிகளா வாழணும். கியாமத்துடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டுவாங்க. அப்படியான கட்டங்கள் எங்களுக்கு வந்துடக்கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில எல்லோரும் காலடிக்கு போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஹவுதுல் கௌசர் அந்த நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா வகையிலும் சிறப்பிக்கப்பட்டவங்க. அந்த புர்தால சொல்றாங்க, கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபீ கரமின் வத்தஹ்ரி ஃபீ ஹிமமின் கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஃப்டானவங்க, மென்மையானவங்க, பூவை போல. பூ எப்படி சாஃப்டோ, பூ எப்படி வாசமோ, பூ எப்படி அழகோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசமானவங்க, அழகானவங்க, மென்மையானவங்க, தன்மையானவங்க. ஒரு மனிதனுக்கு கவலை வந்தா கொஞ்சம் ஒரு பூந்தோட்டத்தில் போய் உட்கார்ந்தாண்டா அவனோட கவலை போய்த்திரும், அதை பார்க்க போல இன்பமாயிக்கும். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தை பார்த்தாங்கண்டா அவனுக்கு கவலை பெய்திரும், சஞ்சலம் இல்லாமல் ஆயிடும், சந்தோஷமாயிடுவாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அப்படிப்பட்ட பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல பல மணி நேரங்கள் இருந்துட்டு கொஞ்சம் தூரத்துல வீட்டுக்கு போனாங்க வெயில்ல. அங்க போயிட்டு உட்கார்ந்து ஒரு முடி சாப்பிட்டாச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும்னு ஆசை வருது. அப்படியே சாப்பாடை வச்சு போட்டு வந்தாங்க. அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வீட்டுக்கு போனேன், ஒரு புடி சாப்பிட்டேன், உங்களுடைய முபாரக்கான முகம் நினைவு வந்தது, அந்த முகத்தை பார்க்கறதுக்கு வந்தேன் நாயகமே அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து போட்டு போய் தான் திரும்ப வீட்டுல போய் சாப்பிடுறான். சஹாபாக்கள் அப்படி முஹப்பத், அப்படி ஹுப்பு நபியோட, அப்படி இரக்கம், அப்படி அன்பு. அவங்கள பார்த்தா கவலை போயிடும், இன்பம் உண்டாம், ராஹத் உண்டாம், சஞ்சலங்கள் இல்லாமலாயிடும். கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின், சங்கையில மரியாதையில பூரண சந்திரனை போல, வல் பஹ்ரி ஃபீ கரமின், கொடையில கடலை போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடை கொடுப்பாங்க. வத்தஹ்ரி ஃபீ ஹிமமின், காலத்தை போல தைரியமானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளோ ஏச்சி, எவ்வளோ பேச்சு, அவங்கள கிண்டல்கள், ஆனா தைரியமா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பை யாரெல்லாம் செய்வாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இல்மை யாரெல்லாம் சுமப்பாங்களோ, இவங்களுக்கும் அதே மாதிரி எச்சு பேச்சு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா, நபிமார்கள் இந்த உலகத்துல காசு பணங்களை, காணி பூமியை, சொத்துக்களை
அனந்தர சொத்துக்களா விட்டுட்டு போகல. வைன்னமா வர்ரசு அல் இல்ம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுட்டு போனது இல்ம தான். அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வாரிசு உலமாக்கள். உலமாக்களுக்கு நாங்க சாதாரணமா ஒன்றும் சொல்லிடக்கூடாது, வாய்க்கு வந்த மாதிரி ஏசிடக்கூடாது. சிலருக்கு உலமாக்களை பத்தி பேசுறது புறா இறைச்சி தின்ற மாதிரி, ஒரே உலமாக்கள்கிட்ட பலாய். அவன் வாயை திறந்தாரே உலமாக்கள்கிட்ட குறையத்தான் பேசுவான், உலமாக்களை மதிக்க மாட்டான். நபிமார்களுடைய வாரிசு, குர்ஆனை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், மார்க்கத்தை சுமந்தவர்கள், மார்க்கத்தை காட்டக்கூடியவர்கள், எங்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவங்க, எங்களுக்கு தொழிக்கக்கூடியவங்க, மிம்பர் வேறு பொதுபோதக்கூடியவங்க. இந்த உலமாக்களை மதிக்கிறல்ல, உலமாக்களை பத்தி குறை பேச, உலமாக்கள்கிட்ட முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி. முன்னுக்கு ஹஸரத்னுவான், ஆலிம் சாண்டுவான், ஆன்சாய் பண்ணுவான், பின்னுக்கு போய் பாருங்களே பச்சை கல்லன்னுவான். இது முனாஃபிக் தானே, அல்லாஹ்க்கு இது பிடிக்காது. முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி. மௌலை மாறலாம் கல்லனோல் இப்படிதான் சொல்றேன். வாயை திறந்தோடனே அசிங்கமான வார்த்தை. எப்படி சொல்லுவீங்க நீங்க கல்லன்? அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்கள் மார்க்கத்தை சுமந்தவர்கள். இந்த உலமாக்களுடைய இல்ம நாங்க அடையணும், அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்களோட இரக்கமாயிக்கணும், அவர்களோட அன்பா இருக்கணும். அப்பதான் எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இந்த இல்ம கொடுப்பான். உலமாக்களை மதிக்கலையா, உலமாக்கள்கிட்ட குறை பேசுறீங்களா, பொய்க்கு உலமாக்கள்கிட்ட முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்களா, உங்களோட பரம்பரைக்கு இல்மு வராது. எங்க வரப்போகுது? ஏன் உங்கள்கிட்ட நல்ல தன்மை உண்டாகல, நபிமார்களுடைய வாரிசுல நீங்க கணக்கெடுக்கல. அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா உலமாக்களை கணக்கெடுக்கிறல்ல. அஜாய் அது துட்டுக்கு தான் கணக்கெடுக்கிற ஹஸரத்மார்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க, என்ன தெரியும்? கொஞ்சம் படிப்பாளியா இருந்தா அவன் பாப்பான் மௌலைமாருக்கு என்ன தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறா அவனுக்கு என்னமோ நினைப்பு, மௌலைமாருக்கு இங்கிலீஷ் தெரியா, சிங்களம் தெரியா. இதெல்லாம் அல்லாஹ் கேட்கறல. அல்லாஹ் கேட்கிற கியாமத்து நாள்ல உன்னோட வாழ்க்கை எப்படி கழிச்சாய், வாலிபத்தை எப்படி கழிச்சாய், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், கற்ற இல்மின் பிரகாரம் என்ன அமல் செஞ்சாய். கற்ற இல்மு அல்லாஹ் கேட்பான், கற்ற இல்மின் பிரகாரம் என்ன அமல் செஞ்சாய். நாங்க ஒன்னாவது இல்ம கற்றோமான்னு பார்க்கணும். நாங்க இன்னைக்கு என்னோட பிள்ளைகள், நான் சொன்னேன் மதரசாக்கு போறது சரியான குறோ, பள்ளிக்கூடத்துக்கு வாரது குறோ. ஸ்கூல்ல 6 ஹவர் 7 ஹவர் பிள்ளைக்குது, பள்ளிக்கூடத்துக்கு 15 நிமிஷத்துல கேட்கிறான், ஹஸரத் உம்மா சொன்ன கிளாஸ் போறதுக்கு வர சொல்லி 3 மணிக்கு வந்தா 3:15 போறான். உம்மா சொன்ன 3:30 வர சொல்லி. இனி எங்க புள்ள ஓதுற? புள்ள வார 15 நிமிஷத்துக்கு பள்ளிக்கு. ஸ்கூலுக்கு 7 ஹவர், ஸ்கூலுக்கு 7 ஹவர். சொர்க்கம் கிடைக்காது, அங்க துனியா தான் கிடைக்கும். ஆனா பள்ளிக்கூடம் நீங்க ஓத வாரீங்க, தீன படிக்கிறீங்க. இந்த இடத்துக்கு பிள்ளைக்கு 15 நிமிஷமும் 20 நிமிஷமும் அரை மணித்தியாலும் உம்மமாருக்கு எந்த கணக்கும் இல்லை. பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அந்த புள்ள 15-20 நிமிஷத்துல கிளாஸ் கேட்குது, அங்க போகணும் இங்க போகணும், சாட்சி வீட்டுக்கு போகணுமா, வரசன்னம்மா அப்படின்னு புள்ள அப்படி கேட்டுக்கொண்டு போற. பிள்ளை ஓதுறல்ல. இனிவன் 4 வயசுல தாலிம் குர்ஆனை தூக்கிட்டு வந்தது 14 வயசு வரைக்கும் தாலிம் குர்ஆனை கையில வச்சுக்கொண்டே இருக்கிறான். எத்தனையோ தாலிம் குர்ஆன் கிழிஞ்சி இவனுக்கு இன்னும் அலிஃப் பே பே பேன்றான். அங்கால அவனுக்கு தேயும் வருது இல்லை, ஒன்றும் வருது இல்லை. 14 வயசு ஆகியும் விளப்பம் கட்டவன் ஆகிக்கிறான். குர்ஆன் ஓத தெரியா, ஒரு யாசின் ஓத தெரியா, வஜ்ஜஹத்து தெரியா, சூரா ஃபாத்திஹா தெரியா, அத்தஹியாத்து தெரியா. எங்க நீங்க இங்க பிள்ளைய சரியா கொடுக்கல இல்ம. அல்லாஹ் நல்லடியார்களே, புள்ள குட்டிகளுக்கு சரியா கொடுக்கணும் மார்க்கத்தை. நாங்க அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குற உஸ்தாத்மாரை ரொம்ப கண்ணியப்படுத்தணும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஏசிட்டாங்க பேசிட்டாங்கன்னா தூக்கி பிடிச்சு கொண்டு ஓடி வாரோம், எங்க லெப்ப தாரு அப்படின்னு கொண்டு வாரோம். ஆனா அந்த பிள்ளைக்கு ஓதி கொடுக்குற ஹஸரத்தை நான் கண்ணியப்படுத்துறோம் இல்லை, அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்குறோம் இல்லை. உலமாக்கள்கிட்ட குறை பேசவான, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க, உலமாக்களை மரியாதை பண்ணுங்க. முந்தி உள்ளவங்க உலமாக்களுக்கு எப்படி கண்ணியம், எவ்வளவு கௌரவம். ரோட்ல ஆளுங்கள் போறேன்னா மக்கள் ஒதுங்கிடுவாங்க. இப்ப கணக்கு இல்லாம மௌலை மாறுற முன்னுக்கு சிகரெட் குடிச்சிடான், மௌலைக்கு சலாம் சொல்றான், சிகரெட் குடிச்சு சலாம் சொல்றான், மௌலை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றான், சிகரெட்டை வச்சுக்கோங்க. பள்ளிக்கு உனக்கு அந்த சிகரெட்டை வீசுறதுக்கு மனம் இல்லை. இங்க வாஞ்ச நடக்குது, அது சிகரெட்டை குடிச்சு போட்டு தான் பள்ளிகளுக்கு வரான். அப்போ உலமாக்களுக்கு அந்த காலத்து மக்கள் கொடுத்த கண்ணியம் இன்றைக்கு இல்லை, மரியாதை இல்லை, உலமாக்களை மதிக்கிறல்ல. பள்ளிகளுக்குள்ள வாரம் சர்வ சாதாரணம். அந்த காலத்துல பள்ளியை எப்படி மதிச்சாங்க மக்கள், அப்படி எல்லாம் கிடையாது. இன்றைக்கு ஒழுக்கங்கள் இல்லாம போகுது, மரியாதை இல்லாம போகுது, ஓதல் இல்லாம போகுது. முந்தைய வீட்டுகள்ல மகரிபுக்கு பின்னால
ஓதுற சத்தம் கேட்கும். ஓதுற சத்தம் எல்லா வீட்டுகள்லையும் ஓதுற சத்தம் கேட்கும். வெள்ளிக்கிழமை ராவாயினா யாசின் ஓதுற சத்தம், ராத்திப் ஓதுற சத்தம், புர்தா, சலவாத்து, ஏதோ குர்ஆன் ஓதுற இதெல்லாம் தான் கேட்கும். நான் இங்கே 25-30 வருஷத்துக்கு முன்னால இங்கே அடிக்கடி வந்துட்டு போனால ஓதுற காலத்தில் இங்கே நாங்கள் அப்படியே போகிற நேரங்களில் வீட்டுகளில் ஓதுற சத்தம் கேட்கும். வெள்ளிக்கிழமை ராவைக்கு நாங்கள் வருவோம். எல்லா வீட்டுகளிலும் சலவாத்து, புர்தா இந்த சத்தங்கள் கேட்கும். இங்கே மக்களுவ வேலை. இப்போ அல்லாஹ் என்னமோ தெரியும், இன்றைக்கு எல்லாம் குறைஞ்சி போச்சு இந்த உலகத்தில். இன்றைய மக்கள் துனியாவுடைய அதாவது துனியாவுடைய படிப்புக்கு, துனியாவுடைய அந்த பகுதிக்குத்தான் கண்ணியம் கொடுக்குறாங்களே தவிர ஆகரத்துக்கு, தீனுக்கு, குர்ஆனுக்கு, அந்த இல்முக்கு மக்கள்கிட்ட பெறுமதி இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பானவங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட பேர்ல நீங்க நாளைய தினம் கந்தரி கொடுக்குறீங்க, இன்றைய போட்டியில் வச்சுக்கிறீங்க. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பரிசுத்தமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிறு வயசிலிருந்தே சரியாக வளர்க்கப்பட்டவங்க. அவங்களோட தாய் ரொம்ப பேணுதலான, பக்குவமான, தக்குவா உள்ள பொம்பளை. ஹலால் ஹராம் விஷயத்துல பேணுதலாக நடந்து கொண்ட பெண். சின்ன பிள்ளையிலிருந்து, வாப்பா சின்னத்திலே வஃபாத் ஆயிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே பிள்ளைய சங்கையா மரியாதையா வளர்க்குறான். மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. மகனுக்கு சொன்னாங்க, மகன் நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளணும், நீங்க எந்த நேரமும் நம்பிக்கையா நடந்து கொள்ளணும், நீங்க அல்லாஹ்வோட சிந்தனையோட வாழணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான். ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, மகன் நீங்க பொய் பேசக்கூடாது. கிதாபில் எழுதுறாங்க, பொய் பேசக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இவங்களுக்கு 8 வயசாகிக்கிற நேரம் பக்தாதுல நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தாயிட்ட சொன்னாங்க, தாயே நான் பக்தாதுக்கு போகணும், அங்கே போய் உலமாக்கள்கிட்ட இல்ம படிக்கணும் அப்படின்னு. உம்மா சொன்ன, எப்படி வாப்பா நீங்கள் போகிற, கொஞ்சம் பாருங்க, ஏதாவது வியாபார கூட்டங்கள் போகிறதுக்கு இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு வியாபார கூட்டம் போகிறாங்க. காட்டு வழிகள் நிறைய. இந்த காலம் மாதிரி கோச்சோ பஸ்ஸோ ஒன்றும் இல்லை, கழுதையில் குதிரையில் தான் போகணும், ஒட்டகத்தில். சொன்னாங்க காட்டு வழிகள் நிறைய, மகன் தனியாக புகையலாம் அவங்களுக்கு, அதனால் ஏதாவது வியாபார கூட்டங்கள் போகிறாங்கன்றா நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்களோட சேர்த்து அனுப்பிவிடுறேன் அப்படின்ட்டு மகனை அப்போ ஒரு கூட்டம் கொண்டு அனுப்பிட்டாங்க. உடனே மகனை அந்த கூட்டத்தோடு அனுப்பிட்டாங்க. மகன்ட செலவுக்கு இல்லையா, மகன் பக்தாதுக்கு போகிறன்றாரு, 8 வயசு, எந்த மதரசால போய் ஓதுற, எந்த ஆலிம்ட்டு ஓதுற, கையில் ஃபோனும் இல்லை, மெசேஜ் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த காலத்தில். 1000 வருஷத்துக்கு முந்தி. அப்போ என்னது, இப்போ இவங்க இந்த பிள்ளைய அனுப்பி வைக்கிறான். அந்த பிள்ளையோட சட்டை உள்ளுக்கு ஒரு 40 பொட்காசுகளை வச்சு தைச்சி சொன்னாங்க, மகன் உங்களோட செலவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் வந்து எங்கேயுமே பொய் பேசக்கூடாது, எங்கேயுமே பொய் பேசக்கூடாது. இப்போ இந்த புள்ள அந்த கூட்டத்தோட போகிறாரு, சின்னவர். இடையில அந்த காட்டு வழியில் வரிப்பலி கொள்ளையர்கள், மங்கோல்காரங்கள், மங்கோல் அடிக்கிறானு இவன் அடிக்கிறான். வியாபார கூட்டத்தை பிடிச்சானு, பிடிச்சி எல்லா வியாபாரிகிட்ட அதை எடு, இது எடு, அப்படி எடு, இப்படி எடு, கொள்ளுவேன், பொடிப்பேன், அப்படி இப்படின்னு எல்லாம் இதாகு. அதுக்கப்புறம் சும்மா ஒத்தன் எல்லா கல்லணையும் எல்லா வியாபாரியும் பிடிச்சிட்டு சும்மா ஒத்தன் சும்மா முசுப்புக்கு இந்த பிள்ளைய பிடிச்சி, தம்பி உனக்கிட்ட என்ன ஆகி அப்படின்னு சும்மா கேட்டான், முசுப்புக்கு கேட்டான். இந்த புள்ள சொன்னாரு, என்கிட்ட 40 பொட்காசு ஈக்குது, எங்களோட உண்மை இந்த சட்டைகளுக்கு வச்சு தைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். இவன் பார்த்தான், அட எல்லாரும் சாமனை நான் களவெடுக்கிறோம், எல்லாம் இல்லை இல்லைன்னு அங்கங்கே மறைக்கிறானோ, இந்த புள்ள உள்ளுக்கு வச்சு தைச்சத இத்தனை காசு ஈக்குன்னு சொல்லி இந்த புள்ள வாயை திறந்து சொல்றாரே அப்படின்னு ஆச்சரியமாய். உண்மையா? ஓ அந்த பாருங்க பிடிச்சி காட்டினான். அந்த பிள்ளைய அப்படியே அவன் பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த கள்ளக்கோஷ்டி தலைவர்கிட்ட கொண்டு போனான். கள்ளக்கோஷ்டி தலைவர் அவன்கிட்ட சொன்னோடனே அவரும் அப்படியா, அவன் சொன்னான், என்னப்பா இந்த புள்ள இவ்வளோ சல்லியை வச்சு கொண்டு உண்மை சொல்லுது அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த புள்ள சொன்னார், எங்களோட உண்மை சொல்லிக்கு எங்கேயும் போய் பேசக்கூடா, என் அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், உண்மைதான் பேசணும், உண்மையாக தான் நடக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ, ஏ ஈமான் கொண்டவர்களே
அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோட சேர்ந்திருங்கோ என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப உண்மைக்கு தான் அல்லாஹ் அஸ்ஸிதுகு யுன்ஜி வல் கذிபு யுஹ்லிக். உண்மை உங்களுக்கு வெற்றி தரும், பொய் உங்களை எப்பயும் அழிச்சு போட்டு பொய் பேசுவாங்க. ஒரு பொய்க்கு 1000 பொய் சொல்ல வேண்டி வரும். உண்மை எல்லா இடத்திலும் வெற்றி உண்டாகும். இப்ப இந்த புள்ள உண்மை சொல்லிட்டார், காசு பணத்தை கண்டுட்டானோ. அப்ப அந்த கள்ளக்கோஷ்டி தலைவன் சொன்னான், பாருங்க இந்த புள்ள அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தையை மாறு செய்யாம படைச்ச ரப்பு பார்க்கறான்ற சிந்தனையில அந்த புள்ள உண்மை சொல்லுது. நாங்கள் இவ்வளவு காலம் களவு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டு அல்லாஹ் தடுத்ததை செஞ்சு கொண்டு அல்லாஹ்க்கு துரோகமாக நாங்கள் நடக்கிறோமே என்று இவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துட்டு, அந்த பிள்ளையால் ஒரு மாற்றம் வந்து உடனே கள்ளக்கோஷ்டியை கூப்பிட்டு சொன்னா, நீங்க வாங்க, நாங்க செஞ்சது பிழை, சாமானெல்லாம் திருப்பி கொடுங்க, தௌபா செய்யுங்க, இது சரி வராது அப்படின்னு அங்கனே தௌபா செஞ்சு அந்த முழு கள்ளக்கோஷ்டியில் திருந்தி போன இந்த பிள்ளையோட 8 வயசுல பேசின அந்த உண்மையோட பரக்கத். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால எப்படிப்பட்ட ஆலிமானாங்கண்டா, அவனோட கையில 5000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். 5000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமானவங்க அவங்களோட கையில தௌபா செஞ்சிருக்கிறாங்க. மதுபானத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வட்டியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, தொழாமிருந்து, இது எல்லாத்திலிருந்தும் ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களோட கையில 1,00,000க்கும் அதிகமானவங்க தௌபா செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முத்தன் அவங்க. அல்லாஹ் தஆலா நல்ல நுணுக்கத்தை கொடுத்தான், நல்ல அமல் உள்ளவங்க, இபாதத் உள்ளவங்க. ஒரு நாள் ஷைத்தான் வந்து சொல்றான், ஹஜ்ரத்துல் அக்தஸ் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, இப்படிதான் அப்துல் காதிர், நீங்க நல்ல அமல் செஞ்சுக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், நீங்க நல்ல இபாதத்தாளி, நல்ல தக்வாதாரி, உங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் அப்படின்ட்டு இந்த வானத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் ஒன்று மாதிரி, இந்த வெளிச்சம் உங்களோட அமல்கள் தான், இந்த வெளிச்சம் அதான் இதாண்டு என்னமோ அவங்கள போட்டு இதாகிட்டான். இவங்க பார்த்தாங்க, ஆஹா இது வந்து மலக்குமாரோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இது ஷைத்தான்ட வேலை. இது சொன்னாங்க, இல்லை நான் அப்படியெல்லாம் அமல் இல்லை, நீங்க அப்படி அமல் செஞ்சு எப்படியோ அவங்களுடைய அமல்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஷைத்தான் நிறைய ட்ரை பண்ணினான். அவன் சொன்னாங்க, இல்லை நான் ஒரு அடிமை, அல்லாஹ்ட என் அமல்கள் கபூலியத்தா இல்லையான்னு நான் மௌத்து நேரத்தை விளங்கிக் கொள்வேன் என்று சொல்லி ஷைத்தான் விட்டும் பாதுகாக்கப்பட்டான். இப்ப இவங்க அந்த அவ்வளோ பெரிய வயசுலையும் உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டாங்க. ஜிக்ருடைய கான்காக்கள் உருவாக்கினாங்க, ஜிக்ருடைய சபைகள் உருவாக்கி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்கள ஜிக்ரு செய்ய வச்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையை உண்டாக்கி, அடிக்கடி ஆகிரத்துடைய சிந்தனை உண்டாக்கி, மக்களுக்கு மத்தியில ஜிக்ருடைய மஜ்லிஸ்களை உருவாக்கி 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 அல்லாஹ்வுடைய சிந்தனையை உண்டு பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை. அவனோட மகன் சொல்றாங்க, அவனோட மஜ்லிஸ்ல 70,000 பேர் இருப்பாங்க. அப்துல் காதிர் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களுடைய மஜ்லிஸ்ல, அதாவது 70,000 பேர், 50,000 பேர் அந்த மஜ்லிஸ்ல இருப்பாங்களாம். இப்ப நான் வந்து இந்த மைக்கை ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னு பேசினா இங்க நீங்க ஒரு 100-150 பேர் தான் நிற்கிறீங்க. அது இங்க கிட்ட நான் பேசுறது பெருசா உங்களுக்கு விளங்காது. ஆனா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட இது ஒரு உதவியை கொடுத்தான்டா, அந்த 70,000 பேரை வச்சு அவங்க மஜ்லிஸ்ல, அந்த காலத்துல மைக்குடைய அமைப்பெல்லாம் இல்லை, அவங்க பேசுவாங்க. அந்த மஜ்லிஸ்ல இருக்கிற முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு எப்படி கேட்குமோ அதே மாதிரி கடைசி இருக்கிற ஆளுக்கும் கேட்குமா. 70,000 பேரும் அந்த சத்தத்தை கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கராமத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அவுலியாக்கள்கிட்ட கராமத்தைக்கு இல்லைன்னு இல்லை. அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அது அல்லாஹ்வுடைய நேசர்கள் வரும் பொழுது இப்ப வாழ்ற மக்கள்லயும் இருப்பாங்க, அது யாருன்னு தெரியாது, யார் அல்லாஹ்வுடைய நேசர்னு தெரியாது. அது ஒரு வயசாளி ஐக்கியம், ஆலிம் ஐக்கியம், ஆலிம் இல்லாதவங்களை ஐக்கியம், மௌத்தாயினவங்க இருக்கிறாங்க, வாழ்றவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கராமத்துகள் உண்டு, அவங்களுக்கு நிறைய அல்லாஹ்வுடைய உதவிகள் இருக்குது. இது இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கு மோஜிசாக்கள் தான் இல்லை. மோஜிசாக்கள் நபிமார்களுக்கு, மோஜிசான்ற அற்புதம் அது நபிமார்களுக்கு. கராமத்துகள் அல்லாஹ்வுடைய உதவிகள் அவங்களுக்கு இருக்குது. ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய கராமத்துள்ளவங்க, நிறைய அற்புதங்கள் காட்டினவங்க. அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் தீனுக்கு பாடுபட்டவங்க, மக்களை நல்வழிப்படுத்தினவங்க, மக்களை தௌபா செய்ய வச்சவங்க, நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டு போனாங்க.
அதாவது ஷேகுல் மஷாயிக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் அவங்க மக்களுக்கு நல்ல சாப்பிட கொடுக்குறேன், எது இருக்குதோ அதை கொடுக்குறேன், மக்களுக்கு நல்லா சாப்பிட கொடுக்குறேன், விருந்தாளிகளை நல்லா கவனிக்கும், ஏழைகளுக்கு ஃபகீர்களுக்கு மிஸ்கின்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் தாலா எனக்கு வசதி வாய்ப்பை தந்தா இந்த வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ படைப்பினங்களுக்கும் நான் சாப்பாடு கொடுப்பேன், எனக்கு அல்லாஹ் அப்படி வசதி தரணும், நான் அவ்வளோ பேருக்கு நான் சாப்பிட கொடுப்பேன் என்று அடிக்கடி சொல்லுவாங்களாம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் அதிகமான பள்ளிவாசல்களில் மொஹிதீன் கந்தூரி, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹோட பெயரில் மொஹிதீன் கந்தூரி நிறைய கந்தூரிகள், இதில் நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். பல நாட்டில் பல பள்ளிவாசல்கள், பல ஊர்கள், எங்கட காலி வெலிகமையில் எவ்வளோ ஊர்கள், எல்லா இடத்துலையும் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனோட பேரில் நிறைய கந்தூரிகள் கொடுக்கப்படுது. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அன்றைக்கு அவனோட எண்ணம் பாருங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்பேன், அவனோட எண்ணம் அல்லாஹ் இன்றைக்கு அவனோட பேர்ல எல்லாருக்கும் அல்லாஹ் சாப்பிட கொடுக்குறான். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களோட ஊர்ல கந்தூரி இருக்குது. நாங்க இப்படிப்பட்ட ஷேகுமார்கள், இவ்வளவு பெரிய குத்துமார்கள், நாதாக்கள், அவுலியாக்களை பத்தி நாங்க பேசுறோம். அல்லாஹ் தாலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் உலகத்தில் எந்த பயமும் கவலையும் கிடையாது. நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறணும். இந்த மஷாயிஹ்மார்களை பேசி, இந்த குத்துமார்களை பேசி, இந்த நாதாக்களை பேசி, இந்த அவுலியாக்களை பேசி, இந்த சஹாபாக்கள் நபிமார்களை பத்தி பேசி 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 எங்கட வாழ்க்கையில நாங்க அவுலியா தன்மையை நாங்க உண்டு பண்ணிக்கிறோம். நாங்க எங்கட வாழ்க்கையில தொழுகை உள்ளவங்களா நாங்க மாறணும், தொழுகை உள்ளவங்களா மாறணும். ஷாதிலியா தரீக்கால ஷாதிலி நாயம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வதீஃபா யாக்கூத்தியால பின்னுக்கு எழுதுறாங்க. எப்படின்னா, இந்த ஷாதிலியா தரீக்கத்தில் நீங்க இருக்கிறதா இருந்தா நீங்க தொழுகையாளி ஆயிடும். தொழுகை இல்லாதவனுக்கு எங்கிற ஷாதிலியா தரீக்கத்தில் பங்கு கிடையாது. அப்ப இப்படி இருக்கிற நேரம் நாங்க தரீக்கத்துகள்ல இருக்கிறோம், நாங்க இப்படி ஷேகுமார்களுக்காக இப்படி எல்லாம் செய்யறோம். எங்கள்கிட்ட அதாவது குறிப்பாக தொழுகை வரணும், நாங்க தொழுகையாளி ஆயிக்கும், அதே மாதிரி நாங்க நோம்பாளி ஆயிக்கும், அதே மாதிரி எங்கள்கிட்ட தீனுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் வரணும். அதே மாதிரி நாங்க எங்களோட ஊர்களில் இந்த மாதிரி நல்ல காரியங்களையும் நாங்க தொடர்ந்து நாங்க செய்யணும். புர்தா அதுல எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது, எந்த ஒரு ஷிர்க்கும் அதுல இல்லை. மதரசாக்கள்ல சிலபஸ்ல ஓதி கொடுக்குறோம். அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில மிஸ்ர்ல புர்தா ஓதி கொடுக்குறாங்க. அதுல யாருக்கு எந்த பிழையும் பிடிக்காது. புர்தால இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்தோம்னு சொல்லி போட்டு இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ரப்புன்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சாங்களே, அப்படியெல்லாம் நாங்க புகழ்றல்ல. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க புகழ்றோம். புர்தாலை சொல்றாங்க இமாம் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஅமத் தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி வஹ்கும் பிமா ஷி'த மதஹன் ஃபீஹி வஹ்தகிமி. தஅமத் தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி வஹ்கும் பிமா ஷி'த மதஹன் ஃபீஹி வஹ்தகிமி. நஸாராக்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளுடைய இடத்துக்கு வச்சு வணங்கினது போல, அவர்களை அப்படியான புகழ்ந்தது போல புகழாதீங்க. அப்படி புகழவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எது தகுதியோ அதை சொல்லி புகழுங்க. நபியை ரப்புடைய இடத்துல கொண்டு போய் வைக்காதீங்க. நபி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்றத நபி சொல்லுவான். அல்லாஹ் ரப்பு, நபி அல்லாஹ்வுடைய ரசூல். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை மஹப்பத்தோட அன்போட நாங்க நேசிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி சொல்லுங்க, நபியே நாயகமே, இவங்க அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய அன்பு வேணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அன்பு தேவையா இருந்தா உங்களோட பின்னுக்கு வர சொல்லுங்க, உங்களை பின்பற்ற சொல்லுங்க. உங்களை யார் பின்பற்றாங்களோ யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை நேசிப்பான். அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தில் எடுத்து நடக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தில் எடுத்து நடந்தா 4 பிரயோசனங்கள் அல்லாஹ் தருவான். ஒன்று, நல்லோர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் அன்பு உண்டாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் எடுத்து நடந்தான். ஊற்றுலுக்கு வலது காலை வச்சு போறது, வலது காலை வச்சு வாரது, பள்ளிகளுக்கு வலது காலை வச்சு போறது, பள்ளியிலிருந்து வெளியே வரக்கூடிய இடது காலை வச்சு வாரது,
எங்களுடைய சூரத்துகள், தாடி, தொப்பி, இதெல்லாம் மிஸ்வாக்கு, இது மாதிரி தஹஜ்ஜுத், துஹா, வித்ரு, எவ்வளோ சுன்னத்தில் எடுத்து நடந்தா அல்லாஹ் நல்லோர்களுடைய உள்ளத்துல இரக்கத்தை உண்டாக்குவான். ரெண்டாவது, பாவிகள், காவிர்கள், குஃபார்கள் உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை உண்டாக்குவான். அவன் பயப்படுவான் எங்களை பார்த்து. மூணாவது, ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகும். சுன்னத்து ரிஸ்க்ல பரக்கத்து. பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க, பரக்கத். அல்லாஹ் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் இடக்கட சொல்லுங்க, பரக்கத். வீட்டுக்குள்ள வலது காலை வச்சு போங்க. ஊற்றுள்ளுக்கு வலது காலை வச்சு போனா சைத்தான் சொல்றானா, இந்த ஊற்றுள்ளுக்கு நீங்க வலது காலை வச்சு சலாம் சொல்லி போய் துவா ஓதி போனா சைத்தான் சொல்றானா, இந்த ஊற்றுள்ளுக்கு இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, தங்கறதுக்கு இடமும் இல்லை. வலது காலை வச்சோம், சலாம் சொன்னோம், வீட்டுக்கு ஓதுற துவா அல்லாஹ் அஸ்ஸலுக கைரல் மௌலஜி வ கைரல் மாலஜி இதெல்லாம் ஓய் உள்ளுக்கு போனா சைத்தான் சொல்றான், இந்த வீட்டுக்கு சாப்பாடும் இல்லை, எங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் இல்லை. யார் வீட்டுக்கு சும்மா அப்படியே போறானோ வந்த மாதிரி, வலது காலம் இல்லை, துவாவும் இல்லை, சலாமும் இல்லை, சைத்தான் சொல்றான், மாஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வீட்டுல எங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், தங்கறதுக்கு இடமும் கிடைக்கும். அந்த வீடு சைத்தானுடைய வீடு. தாஜத்துக்கு எழுப்பிட மாட்டான், சுபவுக்கு எழுப்பிட மாட்டான், தின்ன குழப்பத்தை உண்டாக்குவான், பிஸ்மில் செல்ல மறந்து. அப்ப ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகும். நாலாவது, அல்லாஹ் இந்த தீன்ல இஸ்திகாமத் உண்டாகும், உறுதியை உண்டாக்கும். அதாவது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அரசன் மாளிகைக்கு போனாங்க, புதிய சஹாபாக்கள் தாபீங்களுடைய காலத்துல. அங்க போய் அரசன் சாப்பாடு கொடுத்தான். சாப்பாடு கொடுத்தா இவங்க விரல சூப்பினாங்க, சுன்னத். அப்போ ஒரு புதிய ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ்கின அரச மாளிகையில் இருந்த விரல் சூப்பி கொண்டிருக்க வேணாம், அவ்வளோ நல்ல கௌரவம் இல்லை அப்படி. அவளுக்கு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக, இந்த முட்டாள்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் விடுறதா? இது ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் நடக்காது. அல்லாஹ் தஆலா இந்த தீன்ல உறுதியை உண்டாக்கும். அதனால நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கணும். அவங்க மீது அன்பு கொள்ளணும், அவுலியாக்கள் மீது அன்பு கொள்ளணும், அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கணும். எங்களோட வாழ்க்கையில் நல்ல தன்மைகள் உண்டாக்கணும். புள்ள குட்டிகளை சரியாக நாங்கள் வளர்க்கணும். புள்ள குட்டியை வளர்க்காட்டி அந்த புள்ளில் வாலிப வயசானா யாரோட சேர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சேர்றான ஜாய் கென்சியோட அவனோட முடியை பார்க்கல காகம் கூடு கட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய முடியை வச்சு கொண்டிருக்கான். கழுத்தில் மாலையை போட்டு கொண்டிருக்கான், 10 விரல்ல மோதிரத்தை போட்டு கொண்டிருக்கிறான். 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து கலசனை வாங்கிட்டு வரான். கலசன் ஓட்ட கலசனை 10,000 ரூபா கொடுத்து ஓட்ட கலசனை வாங்கிட்டு வரான். முட்டாள் பயிர் அப்படி நல்ல கலசனை வாங்கிட்டு வர பேமெண்ட்ல நாங்கள் 1000 ரூபா கொடுத்து நல்ல கலசனை வாங்குறோம். அப்ப உடுக்க தெரியா, நடக்க தெரியா, பேச தெரியா, முடிய வச்சுக்கொண்டு பார்க்க பாவம் இந்த வாலிபர்கள். அங்க சுத்துறான், இங்க சுத்துறான், தடமாறுறான், பள்ளிக்கு வாரான், இல்ல தாய் தாப்பட்ட பேச்ச கேட்கிறான், இல்ல ராவைக்கு 1 மணி 2 மணி. எங்களோட அம்மா அப்பா நாங்க இஷாக்கு பள்ளிக்கு போயிட்டு சின்னத்துல கொஞ்சம் லேட்டானா, கொஞ்சம் ஜமாத்தில் வந்தா அப்படி பயானெல்லாம் இந்துட்டு வரக்கூட லேட் ஆயினா என்ன சொல்லுவாங்க, என்னோட பிள்ளைய காணல, இன்னமும் தெரியாண்டு பதறுவான். இப்ப புள்ள 1 மணிக்கு 2 மணிக்கு வருவது இந்த பாலிபர்கள் சேர்ந்து கொண்டு ஊரெல்லாம் சுத்தி கொண்டாங்க. இங்க உமாக்கு வாப்பகம் கணக்கு இல்லை. அது போக்கடியிலேயும் அங்கேயும் இங்கேயும் அங்க சுத்தி இங்க சுத்தி கொண்டு 2 மணிக்கு வர பெசாம தூங்குற, அவன் வர டைமுக்கு வரட்டு அப்படின்னு இவங்க இங்க பெசாம தூங்குறான். அதனால எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணும். யாரோட சேர்ற, எங்கே போகிற, என்ன பழக்க வழக்கங்கள், என்ன பண்பாடுகள், படிக்கிறானா, ஓதுறானா, தொழுகிறானா, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து இந்த பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டு போனால் நாளை கபருக்கு போனால் வவலதுன் சாலிஹன் யதுலஹு, இந்த பிள்ளைகள துவாக்கள், இந்த பிள்ளைகள் நல்ல தன்மைகளால் எங்களுக்கு கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இதுக்காண்டி பாடுபடக்கூடிய மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவரையும் அவனுடைய தீனின்படி வாழக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் வாழ வைப்பானாக. சங்கையான தீனை எடுத்து நடக்கூடிய பாக்கியம் தந்துடுவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியம் தந்துடுவானா. அவுலியாக்கள் நாதாக்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்திலே சேவை செய்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அதுபோன்று நாங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்மத்துக்கு நல்ல ஒரு சேவை செய்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மக்களால் அங்கே ஆக்கி வைப்பானாக. இந்த பள்ளி நிர்வாகத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. உலமாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானா. அதே போன்று இந்த ஊர் மக்களை அல்லாஹ் கபூல் செய்வானா. அனைவரையும் அல்லாஹ் அவனுடைய தீன்படி வாழ்ந்து மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.